ஒரு பில்டிங் 12 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகணுமா இல்லை 18 மந்த்ஸ் டிலே ஆகணுமான்னு லேபர் டிசைட் பண்ணுறது இல்லை, அது பிளானிங் டிபார்ட்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. பிளானிங் இன்ஜினியர் டெய்லியும் என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம பேஜை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்க. ஸோ பிளானிங் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஜிபிஎஸ் மாதிரின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு எப்படி கூகுள் மேப்பு நம்மளுக்கு ப்ராப்பரான டைரக்ஷன் காட்டுதோ, அதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ப்ராப்பரான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கான்னு இந்த பிளானிங் டிபார்ட்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. பிளானிங் இன்ஜினியரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ பிளானிங் இன்ஜினியர் வந்துட்டு வெறும் எக்ஸல்ல மட்டும் உட்காந்து ஒர்க் பண்றவங்க இல்லை. ஃபர்ஸ்ட் தேல் அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்கோப் ஆஃப் தி ப்ராஜெக்ட் அண்ட் தேல் ஸ்டடி தி பிஓக்யூ அண்ட் தி டிராயிங்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு டிராயிங்ஸ் பிஓக்யூ ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் தேல் கிரியேட் அ ப்ராஜெக்ட் டியூரேஷன் அண்ட் அ பேஸ் லைன் ப்ரோக்ராம். ஸோ இந்த பேஸ் லைன் ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங் முன்னாடியே வந்துட்டு நம்ம இந்த பேஸ் லைன் ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுவாங்க பை கன்சிடரிங் தி 3 ஃபேக்டர்ஸ், தட் இஸ் காஸ்ட், டியூரேஷன் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ஸ்கோப் ஆஃப் ஒர்க். இதை 3 கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகணும், எப்போ ஃபினிஷ் பண்ணணும், என்ன ஆக்டிவிட்டி பிஃபோராக வரணும் ஆஃப்டராக வரணும்னு இந்த பேஸ்லைன் ப்ரோக்ராமில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். பிளானிங் இன்ஜினியர் டெய்லி ஆஃபீஸ்க்கு வந்தால் first thing they'll do is that they'll check the progress of the yesterday's progress. ஸோ அது எதுக்கு செக் பண்ணுறாங்க? ஸோ சப்போஸ் ஒரு பிரிக் ஒர்க் ஆக்டிவிட்டி நடக்குது, அவங்க 15 மீட்டர் கியூப் நேற்று பண்ண வேண்டியதில் வெறும் 10 மீட்டர் கியூப் தான் பண்ணியிருக்காங்கன்னா தேல் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த டிலே. ஸோ டிலே வந்துட்டு லேபர் ஷார்ட்டேஜ்னாலையா இல்லை மெட்டீரியல் ஷார்ட்டேஜ்னாலையான்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தேல் கோஆர்டினேட் வித் தி சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் லைக் procurement. ஸோ மெட்டீரியல் ஷார்ட்டேஜ்னா procurement கூட வந்துட்டு தேல் டாக் வித் தம் அண்ட் தேல் ஃபைண்ட் த டிலே ஃபார் த ரீசன். அண்ட் இஃப் தேர் இஸ் அ டிலே இன் சைட் எக்ஸிக்யூஷன் டீம், they'll go and identify the gaps and the delay and they'll report it to the manager accordingly. ஸோ எந்த ஆக்டிவிட்டி பிஃபோராக வரணும், எந்த ஆக்டிவிட்டி ஆஃப்டராக வரணும்னு பிளானிங் டிபார்ட்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாண்ட் டு பிகம் அ பிளானிங் இன்ஜினியர். அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் நான் படித்தா பிளானிங் இன்ஜினியர் ஆகலாம்? ஸோ ஃபர்ஸ்ட் திங், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும், லைக் எப்படி யூஸ் பண்ணணும்னு. அண்ட் செகண்ட் இஸ் எம்எஸ் ப்ராஜெக்ட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் பிரைமவேரா. ஸோ இந்த 3 வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அடிஷ்னலி பவர் பிஐ தெரிஞ்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் ஆட்டோகேட் மோஸ்ட்டாக வந்துட்டு சிவில் இன்ஜினியர்ஸ் ஆட்டோகேட் யூஸ் பண்ணி இருப்பாங்க, தென் தேல் யூஸ் தட். ஸோ இந்த 5 சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தாலே போதும். பட் இந்த 5 சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தா நான் பிளானிங் இன்ஜினியர் ஆயிடலாமான்னு கேட்டால் நோ. யூ ஹாவ் டு லேர்ன் அபவுட் தி சைட் சீக்வன்ஸ். நம்மளுக்கு சைட்டோட சீக்வன்ஸ் நம்மளுக்கு தெரியலனா நம்ம பிளானிங் இன்ஜினியர் ஆகிறதுல ஆனாலும் வேஸ்ட்னு தான் சொல்லுவேன். ஸோ பிஃபோர் ஜம்பிங் இன்டு பிளானிங் இன்ஜினியர் யூ ஹாவ் டு நோ அபவுட் த சைட் சீக்வன்ஸ். எந்த ஆக்டிவிட்டி பிஃபோராக வரும் ஆஃப்டராக வரணும்னு தெரிஞ்சிருந்தா then you will be successful in your planning engineer career. What is the salary can I expect in this planning engineer? ஸோ இந்த பிளானிங் இன்ஜினியர் நான் போனேன்னா என்ன சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த ஒயிட் காலர் ஜாபுக்கு? ஃபார் இந்தியா ஃப்ரெஷர்ஸ்க்கு லைக் 5 to 8 LPA வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே நான் துபாயில் இருந்தனால அரௌண்ட் ஒரு பிளானிங் இன்ஜினியருக்கு 8,000 to 15,000 dirhams வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இட் இஸ் ஆல் டிபெண்ட் அப்பான் தி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தி கம்பெனி. வாட் ஆர் த ஸ்கில்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் தி பிளானிங் இன்ஜினியர், அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட், ஒரு குட் பிளானிங் இன்ஜினியர் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், பிரைமவேரா, ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வந்துட்டு இன்டர் டிபார்ட்மெண்ட் கூட, அதாவது சப்போர்ட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் கூட ரொம்ப மஸ்ட். அப்பதான் நம்மளுக்கு வந்துட்டு ரீசன் ஃபார் டிலே தெரியும், என்ன காஸ்ட்னு தெரியும். அண்ட் வி வில் ஆல்சோ பி ஏபிள் டு டிஸ்கஸ் வித் தி கிளையண்ட் அபவுட் தி ஆக்டிவிட்டி. இப்போ ஏதாவது ஒரு நியூ ப்ராடக்ட் ஆர் நியூ சப்கான்ட்ராக்டிங் ஒர்க் நம்மளுக்கு வருது அப்படின்னாலும் நம்ம கிளையண்ட் கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அண்ட் நாட் ஓன்லி தட், தே ஷுட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி டிராயிங்ஸ் ப்ரிப்பேர்ட் பை தி சப்போர்ட்டிங் டீம் அண்ட் பிஓக்யூ ஸ்டடி பண்ண தெரிஞ்சிருக்கணும். சைட் எக்ஸிக்யூஷனோட சீக்வன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். இஃப் தேர் இஸ் அ டிலே ஆர் இஃப் தேர் இஸ் அன் ஷார்ட்டேஜ் இன் மெட்டீரியல், என்ன மாதிரி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் அவங்களுக்கு டெவலப் பண்ணிக்கணும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்க தான் வந்துட்டு ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணி ப்ரிவென்டிவ் ஆக்ஷன் எடுக்கணும். பிளானிங் டிபார்ட்மெண்ட் ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. பட் அந்த ஷெட்யூல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டிராயிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறது யார் பண்ணுவா? அதுக்கு தான் டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இதில் ப்ளே பண்ணுவாங்க. அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.